ஹே ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக ஐடி பற்றி பேச போகிறதில்ல. ஸோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா 1K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய நன்றி கடனை இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஆரம்பிச்சிட்டியாடா? இருடா நானும் வரேன் ப்ரோ. அப்படி சொல்லாத ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, ஆரம்பிச்சிட்டியாடா, இது நீ தனியாக பேசினா அருவை போடுவேன், நானும் வரேன், அவ்வளோதான். நானே சொல்லிட்டேன் வா உன் டைலாக்கு. என்னடா இப்படியா ஏமாற்றக்கூடாதுடா, என் டைலாக் நான் தான் சொல்லுவேன். சரி சொல்லிட்டு வா ப்ரோ, டைம் ஆகிட்டு இருக்குல்ல. போடா இருடா, மைக் மாட்டிக்கிறதா ப்ரோ. இப்படியே போடுவேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, இதில் கண்டென்ட்டும் இல்லை. வா இருடா, நீ பார்த்துட்டுன்னா இந்த பக்கம் நிற்கிறேன், இந்த பக்கம் வந்த உடனே சொன்னேன் எங்கே இடம் விடுறதுன்னு கேளு, நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை, நான் யூஸ்லெஸ்ஸு, ஸோ நான் அழகாக இல்லை, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போகும். ஆனால் ஐடிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க, ஓகேவா? இது உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பேஷனையோ ஒரு டேலண்ட்டையோ ஒரு ஸ்கில்லையோ எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றதோட சேர்த்து எங்களுக்கு நன்றி கடனையும் நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ப்ரோ, உனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன்? நான் யூஸ்லெஸ்ஸு, என்னை யாரும் பார்க்க மாட்டேறாங்க, நான் அழகாக இல்லை, ஹைட்டு கம்மியாக இருக்கேன், சொட்டை தெரியுது, கொஞ்சம் தெரியுது, சொட்டை இல்லைடா, ஏர் நெத்திடா. சரி ஓகே. சார், இந்த மாதிரி ஏதாவது உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா? இருக்குது, இப்போயுமே இருக்குது. நீ சொன்ன மாதிரி எனக்கு குட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கேன், எல்லோரும் என்ன சின்ன பையன் மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, எனக்கு 24 வயசு ஆச்சு, ஆனால் இப்பயும் எனக்கு சின்ன பையன் மாதிரி பார்க்குறாங்கடா. எனக்கு அதே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும். ஓகே இப்போ ஸ்கில்லை பற்றி இருக்கும்ல, அதாவது நம்ம பேசுகிறதெல்லாம் யார் கேட்க போகிறாங்க? ஏன்னா ரெகுலராக நம்ம பேசுகிறதுன்றது டே டு டே நம்ம பண்ணுற விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கா, நம்ம பேசுகிறதெல்லாம் யார் கேட்க போகிறாங்கன்னு ஒரு தாட் இருக்குல்ல. நீ ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது அந்த மாதிரி உனக்கு இருந்துச்சா? ஆமாம், எனக்கு இப்போ கூட இருக்குடா. ஐயோ நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறோம், அதனால தான் கேமரா பார்த்தே பேச மாட்டேறேன், எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் இவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ உங்கள் கிராஃபிக் டிசைனர்கிட்ட ஃப்ரெண்டு கேட்டு சொல்லுங்கள். ஸோ இவரையும் ஒரு ஆளாக மதிச்சு, என்னையும் ஒரு சேனலாக மதிச்சு, அது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ நான் வீடியோ போடும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, டு பி ஃப்ராங்க் நிறைய வியூஸ் வரணும், மணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஓப்பனாலாம் பேசக்கூடாது இல்லை ப்ரோ, என் மைண்ட் செட் அதுவாக தானே இருந்துச்சு. ஸோ நான் அதை நினச்சி தான் வீடியோ போட்டேன். நான் ஸ்டார்டிங் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்து, ஸோ அந்த மாதிரி மந்த்து. இப்போ என்ன போயிட்டுருக்கு? ஜூனா, இப்போ ஆகஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ ஆகஸ்ட் மந்த் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அப்போ போட்ட வீடியோஸ்லாம் ஒரு 20 வியூஸ், 30 வியூஸ், 40 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம பேசுறதுல யார் கேட்க போகிறா, வியூஸ் போனால் தான் நம்ம ஆச்சரியப்படணும், வியூஸ் போகலன்னா நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணும்போது வீடியோ பாட்டுக்கு வியூஸ் போயிட்டே இருந்தது. 5000, 6000, 7000. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000. ஓவராலாக சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21, 22,000 டோட்டல் வியூஸாக போயிருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ நீங்கள் பேசுகிறது வேல்யூபிளாக இருக்குது, ஒரு கிளியர் கட்டான தாட் கிடச்சிது, இவ்வளவும் சொல்லும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் நல்லா பேசலை, நான் அழகாக இல்லை, என்கிட்ட ஸ்கில் இல்லைங்கிறதுலாம் நம்மளோட தாட்டு, ஓகேவா? உங்களை ஒருத்தங்க பார்க்குறாங்க தெரியுமா, உங்களை ஒருத்தங்க ரசிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள்னு. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா வஞ்ச புகழ்ச்சி, இந்த மாதிரிலாம் சில பேர் நம்மளை கலாய்ச்சி, அண்ட் சில பேர் இவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா இன்டென்ஷனோட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய தாட் இருப்போம். பட் ஆனால் டு பி ஃப்ராங்க், நீங்களே யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இது லவ் சீன்ஸ் இல்லை, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் ரியலாகவே அதுதான் என்னோட ஹாப்பினஸ். டெய்லி எழுந்திரிச்சு ஒரு லவரோட வால்பேப்பர் பார்க்குற மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ போயிட்டு இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுற வீடியோக்கும் வியூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நிறைய தாட்ஸ் கிளியர் ஆகுன்ற போதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 1000 பேர் பார்க்குறாங்க போது 10 பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அவங்க நம்ம பேசுறது எதோ எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவே 10 பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஸோ அதாவது இந்த தாட் எப்படி மாறிச்சுன்னா, காசு சம்பாதிக்கணும், நிறைய வியூஸ் போகணுன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுவோம். நம்ம பேசுகிற ஒரு விஷயம் யாருக்கோ ஒருத்தருக்கு டவுட் கிளியர் ஆகுது, யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா
இதுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே ஆக போகிறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்க போகிறேன், உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு சும்மா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஓகேவா, அந்த டைமில் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டெஃபினெட்லி ஐ வில் டூ. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த வந்து அந்த வேல்யூ கொடுத்துட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நிறைய இடத்துல நான் நல்லா வாங்கியிருக்கேன். அந்த வாங்கினதெல்லாம் எப்படி வாங்கினேன், ஸோ இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். நீ என்ன ப்ரோ அமைதியாகவே இருக்க ப்ரோ? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ப்ரோ. சும்மா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணு ப்ரோ. ஸோ உனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு, என்னடா நமக்குலாம் கமெண்ட் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை பற்றி மட்டும் நோட் பண்ணாமல் மற்றவங்களை பற்றி நோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி வீடியோலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, என் மனசில் இருக்கிறது அப்படியே பேசிட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணேன், லிங்க் ஷேர் பண்ணேன், பார்த்துட்டு நல்லா தானடா பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆனால் பேசும்போது உனக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு தைக்கு அப்படி தான் பேசினேன். ஆனால் பார்த்துட்டு நல்லா தானடா பேசுகிறாய், நோட் பண்ணிக்கோ. ஏன்டா ஒரே ஒரு கேள்வி, ஏன்டா கேமரா பார்த்து பேச மாட்டேன், அதுதான் கேட்டாங்க என்கிட்ட. மற்றபடி வீடியோ கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனில் போயிருக்கு. நான் வந்து எதையுமே லிங்காக ஷேர் பண்ணல. அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போனோடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிட்டு இருந்தாங்க, இது நீயா அப்படின்ற மாதிரி. சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா பண்ணால் உங்களுக்கே காட்ட போகுது, நான் எங்கே சொல்லிக்கிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த சேனலில் வந்து ஒரு கிரிஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, என்னை யாராவது எடுத்து கிரிஞ்சுன்னு போட்டாங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அதனால் வந்து நானே எனக்கு கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, எய்தர் யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லை சம்திங் வந்து ஒரு கரியர் கோலாக இருக்கலாம், நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறது, கிராஃபிக் டிசைனர் லேர்ன் பண்ணுறது, எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேவா, ஆனால் இன்றைக்கி நீங்கள் நிற்கிற இடத்துக்கே நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, நீங்களும் ஒரு ஆள் தான். ஓகேவா, ஸோ நான் இங்கே வந்து இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ யூடியூப் சேனல் டெக்னாலஜி பற்றி இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் பற்றி இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல், ஒரு சின்ன எடிட்டிங் கூட பண்ணாமல், ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல், ஒரு கண்டென்ட் இல்லாமல், நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இங்கே நான் வந்து ஒரு ஆள் தான். ஓகேவா, இவர் வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கார் கோயம்புத்தூருக்குள்ள அப்படின்னா, நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஜிட்டல் ஏஜென்சிஸ் இருக்குது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை வந்து நல்லபடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களும் வந்து ஒரு ஆள் தான். ஏன்னா பிகாஸ் வி ஆர் நாட் தமிழில் பேசு. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட பேசி பழகலை. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, சாரி ப்ரோ உன்னோட ஊரை குக்கிராமம்னு சொல்லிட்டேன், என் ஊரில் குக்கிராமம் இல்லை தெரியாது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் மேக் பண்ணுறலாம் ரியலி ஜாஸ்தி. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் உங்களுக்கும். யூடியூப்பில் வந்து நிறைய லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸில் வியூஸ் போகிற கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, யூ மேக் சம்திங் எஃபர்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ கரியரில் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லைஃப்பில் எங்கேயோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே. ஸோ இந்த தாட் தான் வந்து உங்களுக்கு இப்போ எஃபர்ட் தராது, இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தராது. பட் இதை நீங்கள் டே பை டே போடும்போது உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஆனால் என்னென்னா, நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் நமக்கே தெரியாது, அதை நம்ம செலிப்ரேட்டும் பண்ண மாட்டோம், என்ஜாய் பண்ணிட மாட்டோம். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து நிறைய சக்ஸஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உட்காந்து ரசிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் அதை கடந்து போயிருப்பீங்க. ஓகேவா, அது இல்லையேன்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருப்பீங்க. ப்ரோ நீ வண்டி வாங்கினீங்க, ஸோ வண்டி இல்லைன்றது வந்து எத்தனையோ நாள் நம்ம ஏங்கியிருப்போம். பட் ஆனால் அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறமா ஒரு மூமெண்ட் உட்காந்து அதுக்குன்னு ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ரசிக்கணும், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் தான் செலிப்ரேஷன். வண்டி வந்துருச்சு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து இந்த பைக்குக்கு, கார்ஸ்க்கு, லவ் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சனுக்கு, இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்களே ஒரு சக்ஸஸ் மேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே வந்து தெரியாது. ஏன்னா நீ இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும் ஒரு காலத்தில் ஏங்கிட்டு இருந்திருப்ப. இன்றைக்கி நீ கிராஃபிக் டிசைனர் ஆகி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற, அவங்க உனக்கு ஒரு 25K சேலரி தராங்க, நீ நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, இந்த மூமெண்ட்டை ரசிக்கிறியா? எனக்கு இன்னும் காசு வேணும், அவ்வளோதான், எனக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வேணும். ஸோ அப்படி தானே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்போ ஆசைப்படுற போகிற வாழ்க்கையை இனிமேல் வாழ போகிறீங்க, அது வந்து ஃபியூச்சரில் நடக்கும். ஓகேவா, ஆனால் அதை செலிப்ரேட் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்றதான். ஸோ இந்த வீடியோவும் போடல அப்படின்னா நாங்கள் இதை கடந்து போயிட்டு வேற ஒரு டெக்னாலஜி பற்றி பேசுகிறத பேசியிருப்போம். பட் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது அன்னைக்கு வந்து லேக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க, வருவாங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்புங்க.
நம்பணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை எனக்கு ஒரு மொமெண்டமாக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரியலி என்னை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்குறேன்னா 6 மணிக்கே யார் என்ன கமெண்ட் போட்டிருப்பாங்க, ஸோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நம்ம ஃபார்ம் சப்மிஷன் எவ்வளோ வந்திருக்கு, மென்டார்ஷிப்க்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றலாம் பார்த்து ஒரு மாதிரி அந்த டேவே நான் வந்து எனக்கு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து நெவர் ஃபர்காட் யுவர் காம்படிஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து காம்படிஷன் கிடையாது. அவர் ஆல்ரெடி வந்து ஒரு சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இல்லை ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டு ஒரு 50,000 1,00,000 ரூபாய்க்கு வந்து கோர்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா அவர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து கிராஃபிக் டிசைனராக இருந்து அவங்கக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் நிற்கும் போது ரொம்ப கம்மியாக தான் தெரியுங்க. ஏன்னா உங்களோட லைஃப் சுச்சுவேஷன் வேறு, அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன் வேறு. கரெக்டு தானே ப்ரோ? இப்போ நம்ம ஒரு இடத்துல கிராஃபிக் டிசைனர் இன்டர்வியூக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு இருக்க மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க ஹையாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப லோவாக இருப்பாங்க. இட் நாட் டிபெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு இயற்கை விதி மாதிரி. அதாவது அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தில் அவங்க பெட்டராக இருக்கலாம், ஒரு விஷயத்தில் லோவாக இருக்கலாம். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்மளால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கு, அதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஓகேவா? பட் இதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட எவனோ ஒருத்தர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா ஏன் அவனை மாதிரி இல்லை, அவன் மட்டும் இப்படி பண்ணான், ஏன் எனக்கு இது கிடைக்கலன்னு நினைப்பீங்க. அவனோட லைஃப் வேறு. ஓகேவா? மேபி அவன் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூனாக கூட இருக்கலாம். நம்மளாம் வந்து பித்தளை. சரியா? அதனால் வந்து ஸோ இன்னொன்று என்னென்னா, நமக்கு இப்படி லோவாக இருக்கிறனால நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நமக்கு ஒரு கட்ஸ் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அடித்து விழுந்து எந்திரிச்சு நிற்கும் போது உங்களுக்கு ஒரு கட்டு ஃபார்ம் ஆகும். அந்த கட்ஸ் வந்து நோ ஒன் கேன் பீட், நோ ஒன் கேன் காம்படிட். யாராலையுமே அதுக்கு டஃப் கொடுக்கவே முடியாது. அது பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் சரி, டைமண்ட் ஸ்பூனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமட்டத்துலேருந்து எந்திரிச்சு வந்து ஒரு ஸ்டாண்ட் பை எடுக்கும்போது அந்த சக்ஸஸ் வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ப்ராஜெக்ட்ஸ்னாலும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்து எந்திரிச்சு வந்திருப்பீங்க. ஸோ அப்படின்னும்போது வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கும். ஓகேவா? சம்திங் ஏதோ ஒரு படம் கூட இருக்கும் ப்ரோ. ஒரு அப்பாவும் சின்ன பையனும் இருப்பானுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்காது. கடைசியாக போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காரும்போது ஒருத்தன் வந்து அழுக்கு சட்டையோட பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவன் போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த டைலாகை சொல்லும்போது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். கண்டிப்பாக வரணும். இப்படி உட்காந்துட்டு ஒருத்தனால எப்படா வந்து அந்த 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 ஒரு சிம்பிளாக சிரிச்சுட்டு ஒரு கமெண்ட்டை சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சீரியஸ்லி என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜெயிலில் இருந்திருப்பான். இல்லை அது அப்போ அந்த படம் இல்லை. ஆமாம் ப்ரோ. அவன் வந்து ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவான். ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூக்கு 9:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட கெஞ்சி அதுக்கப்புறம் அவனுக்கு விடுவானுங்க. அங்கேருந்து ஓடி வந்து அந்த இன்டர்வியூக்கு வருவான். ஸோ சீரியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தோணும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் ஃபர்காட் யுவர் காம்படிஷன். உங்களோட காம்படிஷன் வந்து உங்களை மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. திரும்ப ட்ரை பண்ணுங்கள், திரும்ப எந்திரிச்சு நில்லுங்க, சக்ஸஸை மேக் பண்ணுங்கள். இந்த 1K 100K ஆக்கிருங்க மறக்காமல். சரி வேணாம், அப்புறம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, போக மாட்டாங்க. ஸோ வந்து கடைசி வரைக்கும் எங்களோட எஃபர்ட்ஸ் மூலிமா நாங்கள் கொடுக்க வேண்டிய எஃபர்ட்டை நாங்கள் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்போம். கைஸ் பாய்.